வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம ரேவதி கல்யாணம் பண்ணதுக்கு மாப்பிள்ளைய அமெரிக்காயிலேருந்து இறக்குறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி அவரோட கையோட எலும்ப சுக்கு நூறா நம்ம ராஜா சேக்குன்னு கொடுக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல நசுக்கி புளியிறாங்க. ஒரு கட்டத்துல ஓடிற அமெரிக்காவுக்கு. இங்க ரேவதிக்கு கல்யாணம் பண்ணணும்னு நோக்கத்தோட நீ இந்த வீட்டுல இருந்தா உனக்கு நான் தான் எதிரி அப்படின்னு அந்த இடத்துல தெரிக்க விடுறாங்க. நம்ம துண்டக்கானல துணிய காணலன்னு நம்ம மாப்பிள்ள அமெரிக்க மாப்பிள்ள ஜாக்கு ஓட்டம் பிடிக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்லா கொள்ளாம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சேமா அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம சந்திரகலா கிட்ட நம்ம ராஜா பேசிட்டு இருக்கிறதுல சாமுண்டேஸ்வரி ஒட்டு கேட்குறாங்க. நீங்க உங்க கணவரோட சேர்ந்து வாழக்கூடிய வழியை பாருங்க. இங்க இருந்து நீங்க குழப்பத்தை பண்ணினதெல்லாம் போதும் அப்படின்னு இதெல்லாம் நான் நிப்பாட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல நேரம் அப்போ என் தங்கச்சிக்கு பேய் இருக்கிறது மாதிரி நம்ப வச்சதெல்லாம் இந்த டிரைவர் பயலோட வேலை தானா அப்படின்னு அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரி கொதித்து எழுறாங்க. என் கையாலே என் தங்கச்சியை நான் வெளுவெளனி வெளுத்துட்டேன். என் தங்கச்சி எவ்வளவு துடிச்சிருப்பா. இதுக்கெல்லாம் ஆப்பு வைக்கணும் இந்த டிரைவர் பயலுக்கு. அதுக்கு நம்ம ரேவதிக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அமெரிக்காயில் தனக்கு நெருங்கிய ஒருத்தர் ஃப்ரெண்டு அவங்கள மாப்பிள்ளையாட்டு வர வைக்கிறாங்க. அவங்களாம் அத்தை நான் வாரேன் இந்தியா கண்டிப்பாக ரேவதியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல வாக்குறுதி கொடுக்குறாங்க. நான் அமெரிக்காயிலேருந்து மாப்பிள்ளைய வர வச்சாச்சு. ரேவதிக்கு இனி 6 மாசத்துல இவன்கிட்ட இருந்து விவாகரத்தை வாங்கிட்டு ரேவதிக்கு கல்யாணம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம ராஜா அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. நம்ம ரேவதி அம்மா இப்படி ஒரு டிசிஷனை எடுத்திருக்காங்களா, என் வாழ்க்கையில என்ன கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுக்க எங்க அம்மாவுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோட நிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ராஜா அமெரிக்க மாப்பிள்ள ஜாக் வராரு. அவர் கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு ஜோக்கர் மாதிரி தோச்சங்க கொடுக்குறாரு. இதை பார்த்தோன்னா இவரா மாப்பிள்ள அப்படின்னு அரண்டு போகுது நம்ம ரேவதிக்கு. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி இந்த பாரு இனி நீ ரேவதிக்கு வாழ்க்கையில் கிடையாது. 6 மாசத்துல உனட்ட இருந்து விவாகரத்தை வாங்கிட்டு இவரை தான் என் பொண்ணு கல்யாணம் பண்ண போறா. ரேவதி பார்த்துக்க, இதுதான் உனக்கு வருங்கால கணவர் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லாங்க. நம்ம சந்திரகலா சாமுண்டேஸ்வரியை பார்த்து அக்கா சரியான முடிவை எடுத்து இந்த டிரைவர் பயலுக்கு செக்கு வச்சுக்கிட்டா அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க. அதே நேரத்துல இவனை எப்படி ஓட வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ராஜா நினைக்கிறாங்க. நான் தான் ரேவதியை கட்டிக்க போறவர் அப்படின்னு அந்த இடத்துல ரேவதி கிட்ட தன்னோட பேரு ஜாக்குன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல நம்ம ராஜாவை பாக்குறாங்க. யாரு ரேவதியோட முன்னாள் கணவர் எனக்கு காட்டித்தாங்க அத்தை அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரிட்ட கேட்க நேரம் நம்ம ராஜாவை கையை கட்டுறாங்க. அப்போதான் நம்ம ராஜா கிட்ட கையை கொடுக்குறாங்கங்க ஜாக்கு. அப்போதான் அந்த எலும்புகளை அப்படியே முறிய சத்தம் கேட்குது. கையை கொடுக்கல சாக்கில் நம்ம ராஜாக்கு கையை முறிச்சு விடுறாங்க. ராஜா நம்ம ஜாக்குக்கு கையை முறிச்சு விடுறாங்க. அதோட பார்த்தோன்னா ஜாக்கு அரண்டு போய் நிற்கிறாங்க. இப்படி ஒருத்தனா ரேவதிக்கு மாப்பிள்ளை இப்போ மனைவியா நான் ஆக போகிறேன் ரேவதி அப்படின்னு தெரிஞ்சதுக்கு இவ்வளோ செய்கிறான். ஆனால் கண்டிப்பாக இந்த இடத்துல நான் கண்டிப்பாக ரேவதியை ஒரிஜினலாக கட்டிக்க போகிறேன் அப்படின்னு எல்லாம் நின்னேன்னா அவ்வளோதான், இவனுக்கிட்ட நம்ம மோத முடியாது, இவன் அவ்வளோ சாமர்த்தியசாலியாக இருக்கான் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. எப்படியாவது இவனை ஓட வைக்கணும் சகலை அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ராஜாவும் மயிலும் சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டி காளியம்மாவோட சேர்ந்து எப்படியாவது இந்த டிரைவர் பயலுக்கும் சாமுண்டேஸ்வரிக்கெல்லாம் ஆப்பு வைக்கணும். அதுக்காக தான் ஊரில் ஃபைனான்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு 2 பேர்த்த செட்டப் பண்ணுறாங்க. நம்ம காளியம்மா நகையெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுனா ஊர் மக்களை சாமுண்டேஸ்வரி செய்ய வச்சா ஒரே மாதத்தில் அவ்வளோ டபுளாக கொடுக்கும் அப்படின்னு ஊர் மக்களை ஈஸியாக முன்னேறிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல கொண்டு வரனா சாமுண்டேஸ்வரி கிட்ட ஊர் மக்களை இதில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு சொல்ல வைக்கணும். அவளும் இதெல்லாம் தெரியாமல் சொல்லுவா. அவனை உடனே நகையை சுருட்டிட்டு ஓட வைக்கணும். அதோட பார்த்தோன்னா ஆப்பு நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு தலையில் உள்ளணும்.
ஊர் மக்கள் எல்லாம் இந்த சாமுண்டேஸ்வரி தான் வந்து எங்களை இன்வெஸ்ட் பண்ண வச்சா, நாங்களும் இவன் சுருட்டிட்டு செய்வான் அப்படின்னு வந்து நினைக்காம சாமுண்டேஸ்வரிக்கு மேலே இருந்த நம்பிக்கையில் இன்வெஸ்ட் பண்ணோம். ஆனால் இப்போ நகையெல்லாம் சுருட்டிட்டு ஓடுனதுக்கு முழு பொறுப்பு சாமுண்டேஸ்வரி தான் ஏற்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொதித்தெழுறணும். ஊர் மக்கள் அந்த பஞ்சாயத்து தலைவர் பதவியிலேருந்து நம்ம சாமுண்டேஸ்வரியை வந்து தூக்கி எரியணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கணம் கட்டிக்கிட்டு நம்ம காளியம்மா திட்டம் போடுறாங்க. அந்த வலையில் நம்ம சாமுண்டேஸ்வரி விழுறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஊரில் வந்து பஞ்சாயத்தை கூட்டி நகையை இன்வெஸ்ட் பண்ணுங்க எல்லா மக்களும், கண்டிப்பாக இதில் வந்து முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க. சாமுண்டேஸ்வரி அம்மாவே சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக நம்ம இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணல தப்பே இல்லை அப்படின்னு வந்து ஊர் மக்கள் எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் அதுவே ஆப்பாக வந்து விழுதுன்னு சொல்லலாம். அதோட பார்த்தோம்னா இது நல்ல சந்தர்ப்பம், நம்ம நினச்சது மாதிரி வந்து எல்லா மக்களும் நகையை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ சுருட்டிட்டு போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரி சொல்லுறாங்க. சாமுண்டேஸ்வரிக்கு மேலே பழிய போடுறதுக்காண்டி காளியம்மா சொல்ல நேரம் சரி அப்படின்னு வந்து அந்த நபர்கள் வந்து அந்த இடத்தையே காலி பண்ணிட்டு ஓடுறாங்க. ஒரு கட்டத்தில் பஞ்சாயத்தை ஊர் மக்கள் கூட்டுறாங்க. சாமுண்டேஸ்வரி அம்மா சொல்லி தான் நாங்கள் இதில் வந்து நகையை இன்வெஸ்ட் பண்ணோம், இப்போ எங்கள் நகைக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது, எங்கள் நகையை அவங்க தான் வந்து மீட்டு தரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஊர் மக்கள் எல்லாம் கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. இந்த பெரிய பிரச்சனை நான் நினச்சேன் ஊரில் இப்படி ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக வந்து காளியம்மா ஏன் சும்மா இருக்க மாட்டா, ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணுவான்னு நினச்சேன். அவள் இந்த ரூபத்தில் கிரியேட் பண்ணியிருக்கா. அத்தை இதில் எதுக்காக ஊர் மக்கள்கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ண சொன்னாங்க, அத்தை மேலே உள்ள நம்பிக்கையில் தான் ஊர் மக்கள் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. இப்போ ஊர் மக்கள் பாவம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மயில ராஜாவும் சேர்ந்து பொறி வச்சு அந்த சுருட்டிட்டு போன நபர்களை பிடிக்கிறாங்க. அதோட பார்த்தோம்னா நம்ம கையுங்களவுமா வந்து நம்ம ஏற்படுத்தின அந்த நபர்கள் ஓடுன சுருட்டிட்டு போனவர்களை நம்ம ராஜா பிடிச்சி வந்து பஞ்சாயத்து கூட்டத்தில் நிப்பாட்டுறாங்க. இது எல்லாமே வந்து காளியம்மா அவங்க சொல்லி தான் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு தடவை ஊரை விட்டு ஒதுக்கி எல்லா லேடிஸ் பின்னாடிலாம் அடித்தது இந்த காளியம்மாவுக்கு தெரியலையா, மறுபடியும் இப்படி வந்து செய்திருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போய் நிற்க நேரம் நம்ம சந்திரகலாவுக்கு கடுமையான கோபம். நம்ம அக்காவை வந்து மாட்ட வைக்கிறதுக்கு ஒரு வலையை நம்ம அத்தை விரிச்சாங்கன்னா அதில் இருந்து காப்பாற்றி வந்து தள்ளிட்டாங்களா அக்காவை. இந்த டிரைவர் பயங்கரமான ஆளு தான் அப்படின்னு வந்து அத்தை நம்ம அக்கா வந்து எவ்வளோ கோபத்தை காட்டினாலும் இவன் வந்து அவளுக்காக வந்து எது வேணாலும் பண்ணலாம், அவளை காப்பாற்றி விட்டு நம்மளை பழி வாங்குறது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சீக்கிரமாக இந்த ஜாக்கை வந்து ரேவதியை வந்து கல்யாணம் பண்ண வைக்கணும். இப்போ ரேவதியை கூட ஜாக்கை வெளியே கூட்டிகிட்டு போய் வைக்கணும். இவன் கண்ணு முன்னாடி ஜாக் வந்து ரேவதி கூட நெருக்கமாக பழகணும். இவன் அரண்டு போனோம், அதுக்கு ஏதாவது வழி உண்டுனா அதை பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலை வந்து திட்டம் போட்டு நம்ம வந்து சாமுண்டேஸ்வரிட்ட அக்கா ரேவதிக்கு இப்போ கணவர்னு ஒருத்தர் வர போகிறாருல, அவர் கூட வந்து ரேவதியை வந்து போக வைக்கலாமே அப்படின்னு வந்து வெளியே அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ரேவதியை கூட்டிக்கிட்டு வந்து நம்ம ராஜா வந்து பார்க்கறதுக்கன வந்து நம்ம ஜாக் வந்து கையை பிடிக்கிறாங்க. ஆனாலும் அவங்க கை உதறுது. ஏன்னா நம்ம ராஜா கிட்ட வந்து அடி வாங்குற அந்த பயத்தில் நடுங்குறாங்க. அதே நேரத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ஆர்டரு, ஜாக் என் பொண்ணு ரேவதியை கூட்டிகிட்டு நீங்கள் வெளியே போயிட்டு வாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம ரேவதியை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ரேவதி வந்து வச்சு விளாசுறாங்க ஜாக்கை.